இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வெற்றிவேல் முருகருக்கு ஹரோகரா. இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய கஷ்டங்கள் இருக்கு. நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. நிறைய விரதம் எல்லாம் பண்றோம். ஏன் நம்ம முருகப்பெருமானுக்கே சஷ்டி விரதம் இருக்கும். கிருத்திகை எல்லாம் விரதம் இருக்கும். ஆனாலும் எனக்கு ஏதோ சரியா வரல. இதனால அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, நம்மளோட கர்மா வினை வந்து நிறைய இருக்கும். அந்த கர்மா வினை தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு நல்லதே நடக்கும். நான் நிறைய வீடியோல இந்த பத்தி சொல்லியிருப்பேன். ஆனா முருகருக்கு வேண்டி நாம 48 நாள் விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்மளோட கர்மா வினை வந்து ரொம்ப சீக்கிரமா குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக தான் இந்த 48 நாள் விரதமே. எந்த விரதம் இருந்தாலும் ஒரு மண்டலம் அந்த விரதத்தை நாம கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த கடவுள் வந்து அவங்களே வந்து நேரடியா நமக்கு கையோட பலன் தருவாங்க அப்படின்றது ஒரு அதிலும் பாத்தீங்கன்னா முருகா அப்படின்னு சொன்னாலே போதும் நமக்கு நம்மளோட கஷ்டத்துக்காக ஓடோடி வரக்கூடிய முருகப்பெருமானுக்காக நாம 48 நாள் விரதம் இருக்கும்போது அதனோட பலன் வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த விரதத்தை பண்ணும்போது முக்கியமா நாம கவனத்துல வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த விரதத்தை செய்யும் போது நான் இந்த விரதத்துல இருக்கேன், 48 நாள் முருகருக்காக விரதம் இருக்கேன் அப்படின்னு யார்கிட்டயும் சொல்லாதீங்க, சரிங்களா? இந்த விரதத்தை நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேணும்னா சொல்லிக்கலாம். இந்த விரதம் நான் இருக்க போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா முருகர் கூட இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். இதை நீங்க ஒரு வழியா தொடங்கிட்டீங்க அப்படின்னு பாத்துக்கோங்களேன். அது ரொம்ப சோதனை வரும், கஷ்டங்கள் வரும். இதை முடிக்கிறது அவ்வளோ ஈஸியா எல்லாம் இருக்காது. ஆனா அந்த சோதனை எல்லாம் நீங்க தாக்கு பிடிச்சு மேல வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 48 நாள் விரதம் முடிஞ்சது அப்படின்னா உங்களோட கோரிக்கை என்னவோ, உங்களோட வேண்டுதல் என்னவோ கண்டிப்பா அதை வந்து முருகர் வந்து நடத்தி கொடுத்தே தீருவாரு அப்படின்றது முழு நம்பிக்கையோட நம்பி இந்த விரதத்தை செய்யறதுக்கு நீங்க காலடி எடுத்து வைக்கலாம். நிறைய பிரச்சனை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருந்தே இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லையா? இப்போ இருக்கிற கடவுள்ல பாத்தீங்கன்னா அதுலயும் இந்த கலியுகத்துல உயிரோட்டம் உள்ள கடவுள் அப்படின்னா என்னோட முருகப்பெருமான் பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நான் முருகப்பெருமானை பார்க்கலாம். நாம ஏத்துற தீபத்துல கூட வேல் உருவம் வரும். அப்படிலாம் வரும்போது பாத்தீங்கன்னா முருகர் இருக்காரு அப்படின்னு கண்டிப்பா நீங்களே நம்புவீங்க. அந்த 48 நாள்ல உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு மேஜிக் மாதிரி முருகர் வந்து நான் இருக்கேன் உங்க கூட, எதுவும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றதுக்காக கண்டிப்பா உங்க கூட வருவார். ஏன்னா இது என்னோட அனுபவம் கூட. நீங்க இந்த விரதத்தை மனம் உருகி முழு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க, எல்லாமே நன்மைதான் நடக்கும். இன்னும் இதுல ஒரு விஷயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்னோட சேஞ்சஸ் தான் இது. எனக்கு வந்து தமிழ் சுத்தமா படிக்க வராது. ஏதாவது கொஞ்சமா கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸோ இல்ல இந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா வேல் மாறலா இருக்கட்டும், இல்ல எனக்கு அந்த சிருஷ்டி கவசமா இருக்கட்டும், எனக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ அது எல்லாமே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட்டடா இருக்கும் இல்லையா? அதை வந்து நான் டிரான்ஸ்லேட்டட் பண்ணி அதை வந்து பிடிஎஃபா எடுத்து நான் வந்து படிச்சுக்கிட்டே வரேன். முக்கியமா இங்க என்ன பாராயணம் பண்ணணும், நமக்கு தமிழ் தெரியல அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காக நான் அதை பாராயணம் பண்ணாம இருக்க முடியல. தமிழ் எழுத்தாக இருந்தாலும் அதை நான் படிக்கும்போது ரொம்ப மனப்பூர்வமா மன நம்பிக்கையோட தான் நான் படிக்கிறேன். அந்த படிக்கும் போது யூடியூப்லயே அதை போட்டு விட்டுடுறேன். கேட்டுட்டு நான் படிக்க போறேன். அதனால எந்த ஒரு உச்சாரமும் தப்பா இருக்கிற மாதிரி பார்த்துக்காம ரொம்ப அதை ப்ராபப்ளி முடிஞ்ச அளவுக்கு சரியா படிக்கணும். இதுவும் ஒரு விஷயம். இதை ஒரு கவனத்துக்காக நான் சொல்றேன். யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தமிழ் தெரியாது அப்படின்றவங்க இந்த மாதிரி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு நீங்க தாராளமா படிக்கலாம். வேற எந்த லாங்குவேஜ்ல இருக்குன்னு தெரியல. அப்படி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விரதத்தை செய்யும் போது சில ரூல்ஸ் கண்டிப்பா இருக்க போகுது. 48 நாள் வெறும் கடும் பட்னியா இருந்து இந்த விரதத்தை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கந்த சஷ்டி விரதம் மாதிரி மிளகு விரதம், வெறும் தண்ணி விரதம் அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த விரதத்தை நம்ம தாராளமா சாப்பிட்டுக்கலாம். ஆனா நான்வெஜ் எடுக்காம, ரொம்ப திடமான உணவு எடுக்காம, ரொம்ப சிம்பிளிஃபையா இந்த 48 நாள் வந்து ரொம்ப சரளமா தான் நம்ம வாழ போறோம். அதுதான் இந்த 48 நாள் விரதத்தோட முக்கியமான அம்சமே, சரிங்களா? டெய்லியும் காலையில குளிக்கிறது, சுவாமி நாமத்தை பாடுறது, காலையில இருந்து நைட் படுக்கிறதுக்கு வரைக்கும் முருகா அப்படின்ற ஒரு நாமம் தான் நம்ம தலையில இருக்கணும். அந்த அளவுக்கு இந்த 48 நாள் முருகருக்காகவே நாம எடுத்து வச்சிடறோம். டெய்லியும் பாத்தீங்கன்னா முருகரோட படத்துக்கு நம்ம கிட்ட என்னென்ன பூக்கள் இருக்கோ அந்த பூவெல்லாம் வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நைவேத்தியம், பால் தேன் கலந்து வச்சுக்கலாம், தேனும் தினைமாவும் வச்சுக்கலாம். எதுவும் இல்லையா வாழைப்பழ வெத்தலை பாக்க, ஆப்பிள், மேங்கோ, நம்ம கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாமே தாராளமா வச்சுக்கலாம். முருகர் வந்து ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. நம்மளால முடியுது அப்படின்னும் போது சக்கரை பொங்கல், வடை, பாயாசம் இந்த மாதிரி கூட செஞ்சு வச்சுக்கலாம். எல்லாமே முருகர் நமக்கு கொடுப்பார். அவர் கொடுப்பறதே அவருக்கே நம்ம வைக்க போறோம், அவ்வளவுதான். நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம தாராளமா வச்சுக்கலாம். ஆனா டெய்லியும் பாத்தீங்கன்னா காலையிலையும் சாயங்காலமும் நெய் தீபம் ஏத்தணும். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க மைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு தீபமாவும் நீங்க ஏத்தலாம்,
இல்லைன்னா 6 தீபமாவும் கூட நீங்க ஏத்தலாம். இந்த ஷட்கோண வடிவுல தீபம் ஏத்துவோம் இல்லையா? அந்த மாதிரி ஏத்தணும் அப்படின்னா ரொம்பவே நல்லது. இந்த செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரிலாம் நாட்கள் வரும்போது பாத்தீங்கன்னா நடுவுல வரும். அப்ப நீங்க வேணும்னா வெற்றிலை தீபம் கூட ஏத்திக்கலாம். மொத்தத்துல முருகருக்காக தீபம் காலையிலயும் சாயங்காலமும் நீங்க ஏத்தியே ஆகணும். விரதம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி முருகர் கோயிலுக்கு போங்க. கிட்டத்துல ஏதாவது முருகர் கோயில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த கோயிலுக்கு போய் உங்களோட சங்கல்பத்தை சொல்லிட்டு அங்க வந்து ஒரு சின்னதா ஒரு காப்பு கட்டிக்கோங்க. மஞ்சள் கயிறை வந்து உங்க கையில கட்டிக்கோங்க. எதனால அப்படின்னா என்னோட இந்த வேண்டுதல் என்ன இருக்கோ இது வந்து 48 நாள் கூட எந்த தடங்களும் இல்லாம இந்த பூஜை வந்து ரொம்ப சிறப்பா நிறைவேறி என்னோட வேண்டுதல் வந்து நிறைவேறணும் அப்படின்னு முருகப்பெருமான வேண்டிட்டு இந்த காப்பை வந்து கட்டிக்கணும். கோயில் இல்ல அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 11 ரூபாய் 11 ரூபாய் காயினா ஒரு மஞ்சள் துணியிலயோ இல்லைன்னா சிவப்பு துணியிலயோ கட்டிட்டு நம்ம வீட்டுல இருக்கிற முருகப்பெருமானோட படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு சங்கல்பத்தை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் 48 நாள் விரதம் இருக்கேன், எந்த தடங்களும் வராம இருந்தா நீயே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் முன்னாடி வச்சுக்கோங்க. அடுத்த நாள் தான் இந்த விரதத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அந்த விரதம் முழுக்க 48 நாள் முழுக்க நீங்க ஒரு பொழுது இருக்க முடிஞ்சுன்னா அந்த மாதிரி இருந்துக்கலாம். இல்லைன்னா 2 பொழுது சாப்பிட்டுட்டு நைட் ஒரு பொழுது நீங்க விட்டுக்கலாம். சில பேருக்கு நைட் சாப்பிட்டா ஒரு மாதிரி சாப்பிடாம இருந்தா தூக்கம் வராது. அப்படி இருக்கிறவங்க காலையில சாப்பிடாம இருக்கலாம், இல்லைன்னா மத்தியானம் சாப்பிடாம இருக்கலாம். ஏதாவது ஒரு பொழுது இல்லைன்னா நீங்க இல்லைன்னா 3 வேளை என்னால சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றவங்க லைட்டா ஏதாவது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மொத்தத்துல கொஞ்சமா நாம எடுக்கிற உணவுல வந்து பாதி அளவா நாம எடுத்துக்கணும். இதுல ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 48 நாள்ல நம்மளால முடியுது அப்படின்னா எவ்வளவு பேருக்கு முடியுதோ அவ்வளவு பேருக்கு நம்ம அன்னதானம் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம். எப்பவுமே சொல்ற மாதிரிதான் அன்னதானம் செய்ய செய்ய நம்மளோட கர்மாவினை வந்து தீர்ந்துகிட்டே வரும், குறைஞ்சுக்கிட்டே வரும் அப்படின்றத நம்ம மைண்ட்ல செட் பண்ணி வச்சு இந்த ஒரு மண்டலம் முழுக்க முழுக்க நம்ம முருகரோட நாமத்தை மட்டும்தான் மனசுல நினைச்சுக்கணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கந்த புராணமோ திருப்புகழ் இல்லைன்னா வேல்மாறல் என்ன நம்மளால படிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து நம்ம பாராயணம் செய்யணும். எதுவும் செய்ய முடியல அப்படின்னாலும் மகா மந்திரமான ஓம் சரவண பாபா அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை போற்றுகள் சொல்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு நாளுக்கு 1/2 மணி நேரமாவது இந்த மாதிரி பாராயணம் பண்றதுக்காகவே நீங்க ஒதுக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க எதுக்காக நீங்க விரதம் இருக்க அப்படின்னு நினைச்சுக்கோங்களோ திருப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு பதிகங்கள் இருக்கு. அதை நீங்க தாராளமா படிச்சுக்கலாம். முக்கியமா வேல்மாறல் நீங்க பாராயணம் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். ஒரு தடவை இந்த விரதத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால தடங்கள் வருது, ரொம்ப டெம்பரரியா நம்மளால முடியல, ரொம்ப உடம்புக்கு முடியல, இல்லைன்னா எங்கேயாவது போக இருக்கு அந்த மாதிரி நினைச்சிட்டீங்க அப்படின்னா இதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டா முருகருக்கு ஏதாவது சொல்லிடுவாரோ தெய்வ குத்தம் ஆயிடுமோ அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. எதுவும் ஆகாது. நம்மளால முடியல ஏதோ ஒரு காரணத்தினால அப்படின்னு முருகர்கிட்ட சொல்லிக்கிட்டு அடுத்த தடவையாவது இதை வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி எனக்கு நீ அவகாசத்தை பண்ணி கொடு அப்படின்னு வேண்டிக்கலாம். அவ்வளவுதான், ஒன்றும் ஆகாது. மற்றபடி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதவிடாய் காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 நாள், சில பேருக்கு 3 நாள் 4 நாள் 5 நாள் அந்த மாதிரி உங்களோட கணக்கு வந்து எப்படி இருக்கோ அந்த மாதிரி அந்த 5 நாளை கழிச்சுட்டு மறுபடியும் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த டேட்ல இருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 20 நாள் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 5 நாள் கேப் விட்டுட்டு மறுபடியும் 21வது நாள் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலாம். எந்த தப்பும் இல்லை. ஏன்னா அது வந்து நேச்சுரல் தான். இந்த மாதவிடாய் காலத்திலயும் மந்திரங்கள் நாம தாராளமா பாராயணம் செஞ்சுக்கலாம். ஏன்னா சாமி ரூமுக்கு மட்டும்தான் போக முடியாதே தவிர மந்திரங்கள் பாராயணம் பண்றதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா எங்களோட மனசுதான் மனசுல முதல்ல பக்தி இருக்கணும். அதுதான் ரொம்ப உண்மை. மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த 48 நாளும் அடிக்கடி யாருக்குமே திட்டு போவாதீங்க, சண்டை போடாதீங்க, ரொம்ப பாசிட்டிவா இருங்க, நல்லதே நினைங்க. எப்பவுமே அவ்வளவுதான். நாம நல்லதை நினைச்சாதான் நமக்கு நல்லது நடக்கும். இன்னொருத்தருக்கு நாம தீங்கு நினைச்சிட்டு நமக்கு மட்டும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நாம நினைச்சோம்னா அதுவே முதல் தப்பு தான். ஆனா அந்த மாதிரிலாம் நடக்காது. சோ முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் என் கூட இருப்பது முதல்ல முருகப்பெருமான், அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. யார் யாரோ இருந்து நம்மள கை தூக்கி விட போறாங்க அப்படின்னு எல்லாம் இல்லை. எங்க கூட இருக்கிறது என் அப்பன் முருகப்பெருமான் அப்படின்னு நீங்க நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த மாதிரியான கஷ்டங்கள் வேணாலும் உங்களுக்கு வரட்டும், அதை மீட்டு நீங்களே அதை எப்படியாவது சரி பண்ணிட்டு மேல வந்துருவீங்க. ஏன்னா அந்த கான்ஃபிடென்ட் கண்டிப்பா உங்களுக்கு முருகப்பெருமான் தருவார். அதுதான் ரொம்ப உண்மை. எந்த விரதமா இருந்தாலும் சரி நீங்க வந்து 100% முழுமையா நம்பணும். நம்ம நம்பினாதான் அது வந்து நடக்கும். முதல்ல நம்பிட்டு அதுக்கப்புறம் முருகர் மேல பாரத்தை போட்டு இந்த 48 நாளும் இந்த விரதத்தை கடைபிடிச்சிடுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமா இந்த 48 நாள் நீங்க விரதம் இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட கோரிக்கைகள் தெய்வ சாட்சியமா நிறைவேறும்.
முருகருக்காக நம்ம நான்வெஜ் விடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த 48 நாள் நாம நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஆனா வீட்ல யாருக்காவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா தப்பில்லை. ஏன்னா விரதம் நாங்க தான் இருக்க போறோம். நம்மளால வீட்ல இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே எந்த பாதிப்பும் வர வேண்டாம். அவங்களுக்கு நாம செஞ்சு கொடுக்கலாம். நாம ஒரு தடவை நான்வெஜ் தொட்டுட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு தடவை குளிச்சுட்டு வந்து சுவாமி பூஜை சாயங்காலத்துல கலந்துக்கலாம். அதுல எந்த தப்புமே இல்லை. நாம சாப்பிடக்கூடாது அவ்வளவுதான். ரொம்ப சரளமான ரொம்ப சிம்பிளான சாப்பாடு மட்டும்தான் நாம சாப்பிடணும். 48 நாள் இந்த முதியவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, பாதி வயிறோட முருகரோட நாமத்தை சொல்லிக்கிட்டே வைராக்கியமா பூஜை செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி நினைச்சிட்டு நம்ம பூஜை செஞ்சோம் அப்படின்னா அதனோட பலன் வந்து ரொம்ப சீக்கிரமாவே கிடைக்கும். எனக்கே நான் சொல்றேனே, நான் வந்து கர்நாடகால இருக்கேன். நான் ஒரு ஷார்ட் வீடியோல கூட சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டென்ஷன்ல வெளியே போகும்போது நினைச்சேன், நான் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேல் தெரியும், நான் என்னத்த பார்ப்பேன் முருகா அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல. நான் ஒரு 5 மைல பார்த்தேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு மாதிரி மை சிலிந்து போயிட்டேன். முருகர் இருக்காரு அப்படின்றத மறுபடியும் மறுபடியும் அவர் எனக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருந்த மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. அப்படி இருக்கும்போது முருகர் எல்லாருக்குமே கண்டிப்பா காட்சியை தருவாரு. நான் வந்து வேலை பார்க்கல அப்படின்னு கூட ஃபீல் பண்ணேன் இல்லையா, அது கூட நான் ரீசெண்டா பார்த்துட்டேன். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி எங்கேயாவது போகணும் அப்படின்னா கிருஷ்ணமட்டா, உடுப்பி கிருஷ்ணமட்டா எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டிதான் போற மாதிரி இருக்கும். எனக்கு டிஎல் டெஸ்ட் இருந்தது. முதல் தடவை ட்ரையல் கொடுக்குற மாதிரி இருந்தது. போகும்போது ஒரு மாதிரி எக்ஸாம் அப்படின்னால டென்ஷன் தானே, எனக்கும் அப்படிதான் இருந்தது. அப்போ நான் நினைச்சேன், முருகா அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது ஒரு ஸ்கார்பியோ வண்டின்னு நினைக்கிறேன், பெரிய வேல் சும்மா ஒரு ஒரு அடி அந்த மாதிரி இருக்கும். வண்டிக்கு முன்னால அது வந்து நல்லா ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போது நான் ஃபீல் பண்ணேன். நான் சொன்னேன் இல்லையா வீடியோல, எனக்கு நான் வேல் பார்க்கல அப்படின்னு, அதை நீ பார்க்க வச்சுட்டேன் முருகா அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம மனசுல நினைக்கிறத வந்து முருகர் நிஜத்துல நடத்தி கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் உண்மை. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் முருகர் இருக்காங்க அப்படின்றது உயிரோட்டமா காட்டக்கூடிய விஷயங்கள். இதுதான் எனக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு வந்து நான் பூஜை பண்ணும்போது ஓம் விளக்கு வந்து புதுசா வாங்கியிருந்தேன். அதுல தீபம் ஏத்தி பார்த்தேன். தீபம் எப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வேல் மாதிரி தான் இருந்தது. வேல் எப்படி இருக்கும், ரொம்ப கூர்மையா அகண்ட மாதிரி ஆழமா இருக்கும். என்னோட தீபம் வந்து அந்த தீபம் காட்டுறவங்களுக்கு இந்த போட்டோல தான் இருக்கு. வேல் மாதிரி நல்லா கூர்மையா, கீழே வந்து நல்லா அகண்ட மாதிரிதான் இருந்தது. வேல் அப்படின்னாலே ஞானம் மட்டும்தான். வேல் அப்படின்றது ஒரு ஆயுதமா நம்ம பார்க்காம ஞானமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து முருகருக்கு தாயார் வந்து இந்த வேலை வந்து கொடுக்கணும், சக்தி வேலை வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து ஆயுதம். எந்த அம்மாவும் தன் பிள்ளைக்கு வந்து நீ ஆயுதம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆகு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பட் இந்த ஆயுதத்திலும் 20 விஷயம் இருக்கும் இல்லையா. வேல் அப்படின்றது ஞானத்தை குறிக்கக்கூடிய ஒரு வேலாகவும் இருக்கு. ஞானம் வந்து எப்பவுமே ரொம்ப கூர்மையா இருக்கணும். நமக்கு வந்து அந்த ஞானத்துல விஷயம் வந்து ரொம்ப கூர்மையா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த வந்து ஞானம் வந்து ரொம்ப அகண்டமா, ரொம்ப விஷயம் அந்த அதை பத்தி நாலேஜ் நமக்கு கண்டிப்பா இருக்கணும். அதுதான் வேல் வந்து அகண்டமா வந்து குறிக்குது. அதுக்கப்புறம் வேல் வந்து ஆழமா இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் அதை பத்தி நமக்கு ஆழமா தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 விஷயம் தான் நம்ம வேல் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குது. கூர்மையா இருக்கு, அகண்டமா இருக்கும், ஆழமா இருக்கும். இதுதான் ஞானவேல். நாம வந்து ஞானவேலா எடுத்துக்கலாம், சக்தி வேலாவும் எடுத்துக்கலாம். சத்துருக்களுக்கு இது சக்தி வேலாகவும், ஞானத்தை எதிர்பார்க்க நமக்கு ஞான வேலாகவும், நம்ம கூட இருக்கிற வேலாயுதமாகவும் நமக்கு தெரியுது என்னோட முருகப்பெருமான் மட்டும்தான். முருகப்பெருமான் பத்தி பேச பேச வாய் மணக்க மணக்க நம்ம பேசலாம். அவ்வளோ இருக்கு. எனக்கு டைம் போறதே சுத்தமா தெரியாது. எப்பவுமே அவ்வளவுதான். லிட்ரலி இப்போ கூட என்னோட தமிழ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். எப்படி இருக்கு அப்படின்னு கண்டிப்பா நீங்களும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. என்னோட எல்லா பதிவுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். இந்த பதிவு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அது இன்னுமே எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும். முருகர் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே நீங்க கேட்டது எல்லாமே கொடுத்து நீங்க நலமா இருக்கிற மாதிரி கண்டிப்பா பார்த்துப்பாரு. இந்த பதிவை முழுசா பார்த்ததுக்காக உங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. பாய் பாய்.